வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. அனுருகுமாரவின் சீன விஜயம் மற்றும் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் நாட்டு மக்களுக்கு பல உண்மைகளை உணர்த்தியுள்ளது என பொதுஜன பெரமுன சுட்டிக்காட்டு. ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அவர்களின் வெளியுறவு கொள்கை என்ன என்பதை விளக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச கோரிக்கை. பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான வெளியுறவு செயலர் உத்தியோகபூர்வமான விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை. தொடர்ந்து விரிவான செய்திகள். சலுகை அடிப்படையில் நீதி கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் நோக்கம் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சீன அரசின் நிதியுதவியின் கீழ் புனரமைக்கப்பட்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற கட்டிடத்தை பொதுமக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், ஒரு நாட்டின் நீதி முறைமையினால் நாட்டு மக்களுக்கு நீதி வழங்குவதற்கான வசதிகளுக்காக செய்யப்படும் முதலீடு நாட்டிற்கும் அதன் மக்களுக்குமான அர்ப்பணிப்பின் பிரதிபலிப்பாகும். சலுகைகள் மற்றும் ஆதரவு முறைமைகளின் கீழ் பலருக்கு நீதி மறக்கப்படுவதால் நமது நாடு பல தசாப்தங்களாக பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த தவறுகளை சரி செய்து கடந்த கால அநீதிகளை சரி செய்வதும் அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதுமே எங்கள் நோக்கம். அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் நீதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ அதிகாரத்தை நியாயமான முறையில் பயன்படுத்துவதன் மூலமும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு சுதந்திரமான மற்றும் நியாயமான தீர்ப்பை வழங்குவதன் மூலமும் மக்களின் நீதித்துறை மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பெண்கள், சிறுவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் நீதியை எதிர்பார்க்கின்றார்கள். இதன்போது யாருக்கு கஷ்டம் ஏற்படாதிருப்பதை உறுதி செய்யவும், மனநிலைகளில் கவனம் செலுத்தவும், அவர்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதில் அல்லது அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் அவர்கள் எதிர்கொள்ளும் விளைவுகளில் இருந்து அவர்களை பாதுகாக்கவும் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த செயற்பாட்டில் அனைத்து செயற்பாட்டாளர்களும் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும். நீதிக்காக பல ஆண்டுகளாக சிரமங்களை சந்திக்கும் மக்கள் உள்ளனர். அவர்களின் நீதிக்காக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கரிசனைகளை நாங்கள் உறுதி செய்கின்றோம். நீதிக்காக அவர்கள் அச்சுறுத்தல் அல்லது அடக்குமுறை அல்லது துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடாது. மேலும் சீன அரசின் பெருந்தன்மைக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு நீதிக்கான அவர்கள் வழங்கிய ஆதரவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் சீன விஜயம் மற்றும் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் நாட்டு மக்களுக்கு பல உண்மைகளை உணர்த்தியுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஜனாதிபதியின் சீன விஜயம் சம்பந்தமாக கருத்து வெளியிடும் போது மேற்கண்டவாறு தெரிவித்த அவர், ராஜபக்சக்களை இலங்கையை சீன கடன்பொறிக்குள் தள்ளியதாக அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரத்தினை ஜனாதிபதி அனுருகுமாரவின் சீன விஜயம் பொய் என்று வெளிப்படுத்தியுள்ளது என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, சீனா தொடர்பாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கடந்த காலங்களில் குறிப்பிட்ட விடயங்கள் அனைத்தும் பொய் என்பது திட்டவட்டமாக வெளிப்பட்டுள்ளது. முன்னர் ராஜபக்சக்களே இலங்கையை சீன கடன் பொறிக்குள் தள்ளியதாக மக்கள் விடுதலை முன்னணியர் குற்றம் சாட்டிய நிலையில் இன்று பொருளாதார மீட்சிக்கு சீனாவில் தஞ்சமடைந்துள்ளார்கள். மக்கள் விடுதலை முன்னணி பொய்யை மாத்திரம் பிரதான கொள்கையாக முன்னிலைப்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றியது என்பது தற்போது நாட்டு மக்களுக்கு விளங்கிக் உள்ளது என்றார். இந்தியா மற்றும் சீனாவுக்கான வெற்றிகரமான பயணங்களை முடித்ததற்காக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவை பாராட்டிய பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சியில் இருந்தபோது தேசிய மக்கள் சக்தி ஊழல் நிறைந்தது என்று விமர்சித்து இந்திய மற்றும் சீன நிறுவனங்களோடு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட ஜனாதிபதி எடுத்த முடிவு குறித்து முரண்பாடாக தெரிவித்தார். முந்தைய அரசாங்கங்களின் போது இந்த சீன மற்றும் இந்திய நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டிய போது இந்த நிறுவனங்களை சர்ச்சைக்குரியவை, ஊழல் நிறைந்தவை என்று கூறி தேசிய மக்கள் சக்தி அதை எதிர்த்தது. ஆனால் இப்போது தேசிய மக்கள் சக்தி தனது சொந்த வார்த்தைகளை வென்று அவர்களோடு கையெழுத்திட்டமைக்கு பெருமைப்படுவதாக தெரிகிறது என்று கூறினார். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் வெளியே வந்து அவர்களின் வெளியுறவு கொள்கை என்ன என்பதை விளக்க வேண்டும். இது இன்னமும் தெளிவற்றதாகவே உள்ளது என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். கல்கமுவ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் பங்கு பற்றிய போது இவ்வாறு கூறிய சஜித் பிரேமதாச, உரமானியம் மற்றும் மின்சார கட்டணம் குறைப்பு தொடர்பாக தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். குறிப்பாக மின்சார கட்டணங்களை 33% குறைக்க முடியும் என்று அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியது. இந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் வரையில் நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
எதிர்வரும் 2 வாரங்களில் தட்டுப்பாடின்றி மருந்துகளை வழங்குவதற்கு உற்பத்தி திறனை அதிகரிக்க சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கை அரசு மருந்தாக்க கூட்டு தாமரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் இந்த பணிப்புரையை விடுத்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பல்வேறு காரணிகளால் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்குவது சவாலாக மாறியுள்ளது. மேலும் மருந்து வழங்குனர் பற்றாக்குறை மற்றும் உலகளாவிய பிரச்சினை, விநியோக வலையமைப்பின் சீர்குலைவு போன்ற காரணங்களால் அரசாங்க வைத்தியசாலை அமைப்புகளில் தொடர்ந்து மருந்து விநியோகம் செய்ய முடியாமல் உள்ளது. அத்துடன் மருந்து உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான மூலப்பொருட்களை உடனடியாக இறக்குமதி செய்வதில் உள்ள சிக்கல் குறித்து ஆராய்ந்திருந்த அமைச்சர் மருந்து விநியோகத்தை சீர் செய்து மருந்து உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான திட்டங்களை தயாரிப்பது தொடர்பாகவும் அதிகாரிகளோடு கலந்துரையாடியுள்ளார். ஒவ்வொரு நகரத்தையும் உள்ளடக்கும் வகையில் அரசு மருந்தக சங்கிலியின் கிளைகளின் எண்ணிக்கையினை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அதே நேரம் மருந்து ஆராய்ச்சி நடவடிக்கைகள், மருந்து விநியோக திட்டம், ஆய்வக வசதிகள், சந்தைப்படுத்தல் மற்றும் அரசு மருந்தக கூட்டு தாமரத்தின் மனிதவள மேம்பாடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் அதிகாரிகளோடு கலந்துரையாடியுள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்த 20% மின்கட்டண குறைப்பை முறையாக அமுல்படுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் குடியரசின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் குடியரசின் காரியாலயத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, சட்டத்தின் பிரகாரமே ஆணைக்குழு மின் கட்டணத்தை குறைத்துள்ளதுடன் ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக மின்சார சபை செயல்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் நாட்டு பிரஜைகளுக்கு உண்டு என்றார். இலங்கை மின்சார சபை 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் செயற்பட்ட விதத்தில் தான் தற்போதைய அரசாங்கத்தின் நிர்வாகத்திலும் செயல்படுகின்றது. தொழில்நுட்ப காரணிகளை அடிப்படையாக கொண்டு மின் கட்டணத்தை குறைக்குமாறு யோசனை முன்வைத்தோம். இதற்கமைய மின் கட்டணத்தை 20% குறைப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது. மின் கட்டணம் தொடர்பாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எடுத்த தீர்மானம் குறித்து நிதியமைச்சின் ஆலோசனைகளை பெற வேண்டும் என்று மின்சார சபை குறிப்பிட்டுள்ளமை கவலைக்குரியது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக்க சட்டத்தின் பிரகாரம் செயற்பட்ட போது அப்போதைய அரசாங்கத்தின் தனது பெரும்பான்மையினை பயன்படுத்தி அவரை பதவி நீக்கியிருந்தது. இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சுயாதீனத்தை கருத்தில் கொள்ளாமல் செயற்படுவது தவறானதொரு எடுத்துக்காட்டு. மின் கட்டணத்தை எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்குள் குறைக்க முடியாது என்று மின்சாரத்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்தில் 1/3 பங்கு என்ற அடிப்படையில் மின் கட்டணத்தை குறைப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார். அதாவது 33% மின் கட்டணத்தை குறைப்பதாக குறிப்பிடப்பட்டது. ஆனால் தற்போது 20% மாத்திரம் மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் நிதி நிலைமை தொடர்பாக மின்சார சபை குறிப்பிடும் தரவுகள் முற்றிலும் பொய்யானவை. மின்சார சபையின் வருமானம் குறித்து கணக்காய்வு செய்தால் உண்மையை அனைவரும் அறிந்து கொள்ளலாம். பாராளுமன்றத்தில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பொய்யுரைக்காமல் கணக்காய்வு அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு பதிலளிக்குமாறு மின்சாரத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்துகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான வெளியுறவு செயல் கேத்தரின் வெஸ்ட் 2 நாள் உத்தியோகபூர்வமான விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தருகிறார். எதிர்வரும் 26ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கைக்கு வருகை தரும் அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்டவர்களை சந்தித்து கலந்துரையாடுகின்றார். தொடர்ந்து சில பிரதான அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களையும் சந்திக்கும் அவர் சிவில் அமைப்புகளின் தலைவர்களையும் சந்திப்பதோடு யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து வடமாகாண ஆளுநர், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாழ் வர்த்தக சங்கத்தினர் மற்றும் சிவில் தரப்பினர் உள்ளிட்டவர்களையும் சந்திக்கின்றார். தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சற்குணராஜாவுடன் சந்திப்பில் ஈடுபடும் அவர் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள தரைக்கீழ் நீர் மற்றும் காலநிலை மாற்றம் சம்பந்தமான நிகழ்விலும் பங்கேற்கின்றார். இதேவேளை பிரித்தானியாவின் ஆளும் தொழிற்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரான கேத்தரின் வெஸ்ட் இலங்கை யுத்தத்தில் இழக்கப்பட்ட உயிர்களுக்கான நியாயமான நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்துள்ளதோடு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வெளிவிவகார அலுவலகத்தில் இந்தோ பசிபிக் பிராந்திய செயலாளராக செயற்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.